தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் உலகின் மிகப்பெரிய ஊழல் என்று நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலாத் பிரபாகர் பேசியது நாடு முழுவதும் இதை மீண்டும் பேசுபொருளாக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் இப்போது அரசியல் கட்சிகளுக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி இல்லை என்றும், இந்திய மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையேதான் போட்டி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் அந்த தேர்தல் கடன் பத்திரங்கள் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் 623 கோடியே 21,10,000 ரூபாய் பல்வேறு கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எந்தெந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன என்பது தேர்தல் ஆணையத்தின் அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, தேர்தல் நன்கொடை பத்திரங்களில் காலாவதியான பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பத்திரங்கள் எங்கே இருக்கின்றன, அந்த தொகை யாருக்கு வழங்கப்பட்டது என்பது போன்ற விவரங்களும் இல்லை.